முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாளான இன்று MK சிவாஜிலிங்கத்தினால் சுடரேற்றி அஞ்சலி. பொதுமக்கள் சுகாதார பிரிவுக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கோரிக்கை. யாழில் பொதுமக்கள் நடமாட தடை, அத்தியாவசிய சேவைகளுக்கு புதிய நடைமுறை. மாவட்ட அரசு அதிபர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. கோவிட்டை கையாள்வதில் படுதோல்வி அடைந்துள்ளது ராஜபக்ஷ அரசு, சாடுகின்றார் முருத்தட்டுவே ஆனந்த தேரர். நாளை இரவு முதல் 3 நாட்களுக்கு முழுநேர பயண கட்டுப்பாடு, ராணுவ தளபதி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் யாழில் ஆரம்பம். சுமந்திரன் மணிவண்ணன் இடையில் ரகசிய சந்திப்பு. சீனாவின் திட்டமிட்ட சதி அம்பலப்படுத்திய டாக்டர் லூ மெங் யான். வெளியான தகவல்கள். இனப்படுகொலை நடந்த முல்லை மண்ணில் மீண்டும் கலாச்சார படுகொலை, சபா குகாதாஸ் தெரிவிப்பு. அவசரமாக அமெரிக்கா சென்றார் ஃபெசில். யாழில் இருந்து வேறு மாகாணங்களுக்கு பொருட்கள் ஏற்றி இறக்குவோர் அனுமதி பெற கோரிக்கை. அரசாங்கத்துக்குள் வலுக்கும் உள்ளக நெருக்கடி, ரணிலின் அறிக்கையின் பின்னால் மஹிந்த. எதிர்க்கட்சியில் இருந்து சுவாசம் திட்டம் தலைவர் சஜித் தலைமையில் ஆரம்பம். நாளை முதல் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வைத்து வீட்டிலிருந்து ஒருவர் வெளியேற அனுமதி. இன்று முதல் நள்ளிரவில் ஊரடங்கு அமுல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாளான இன்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கத்தினால் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்பட்டி துறையில் உள்ள MK சிவாஜிலிங்கத்தின் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த நினைவேந்தல் ஆரம்ப நாள் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. காலத்திலிருந்து இலங்கை அரசாலும் இலங்கை அரச படைகளாலும் 1,00,000க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இனப்படுகொலையினுடைய உச்சகட்டமாக முள்ளிவாய்க்கால் போரின் பொழுதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதுடன் அந்த மே 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு மிக கொடூரமாக முடிவுக்கு வந்தது. ஆகவே இந்த தமிழின படுகொலை நடைபெற்றதற்கு சர்வதேச ரீதியாக நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கும் தமிழின படுகொலைக்கும் மானிடத்துக்கு எதிரான குற்றங்களுக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நிறுத்தி நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பரிகார நீதியாக வடக்கு கிழக்கு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை ரெஃபரண்டத்தை நடத்தி ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த தமிழின படுகொலை நினைவு வாரத்தை மே 12லிருந்து 18ஆம் தேதி வரை அனுஷ்டிக்கின்றோம். கடந்த 6 ஆண்டுகளாக இந்த தினத்தை நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலே மே 18ஆம் நாள் மிகப்பெரிய அளவிலே இந்த இனப்படுகொலை நினைவு நாளை, முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை எங்களுடைய உறவுகள் முள்ளிவாய்க்காலில் நேரடியாக அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள் தாயகத்திலும் உலகின் பலவேறு பகுதிகளிலும் தாய் தமிழகத்திலும் நினைவு கூற வேண்டும். இங்கே மாலை 6:18 மே 18ஆம் தேதி 18:18 அஞ்சலி செலுத்தி எங்களுடைய மக்கள் அந்த இறந்து போன மக்களுக்காக நீதி கிடைப்பதற்கும் அவர்கள் அந்த 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவிக்க வேண்டும். இதை நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஆர்மேனியாவிலே 106 ஆண்டுகளுக்கு பின்னர் இனப்படுகொலை என்பதை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி சபைகள் ஏற்றுக்கொண்டிருந்தன. ஆகவே நீதி கிடைப்பதற்கு நாங்கள் பல ஆண்டுகள் அல்ல, இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே இதை இனப்படுகொலையை நடைபெற்றது என்பதை நிரூபித்து சர்வதேச ரீதியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி நீதியின் நிவாரணமும் கிடைப்பதற்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலை, கட்டாயமாக காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை, இலங்கையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பௌத்தமயமாக்கல் சிங்களமயமாக்கலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்பதற்காக இந்த நினைவு தினங்களை எங்களுடைய சந்ததிக்கு
முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாளான இன்று நினைவேந்தல் அஞ்சலி சுடரேற்றி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இந்த நினைவேந்தல் ஆரம்ப நாள் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த படுகொலை நடைபெற்று 12 ஆண்டுகள் கடக்கின்ற பொழுதும் எங்களுடைய மக்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. பல்லாயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாமல் வீதிகளிலே இருந்து உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இந்த நினைவேந்தலை நாங்கள் இந்த ஆண்டு நினைவேந்தலை மேற்கொள்கின்ற இந்த நேரத்திலே உலகளாவிய ரீதியிலே பரவிக்கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று காரணமாக இந்த நினைவேந்தலை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி நிலைமை ஒன்று தோன்றியிருக்கின்றது. இந்த வேளையிலே அரசாங்கம் பொறுப்பற்ற விதமாக இந்த கொரோனா விடயத்தை கையாள்வதிலே அவர்களுடைய பொறுப்பற்ற செயல்பாடுகள் காரணமாக நாட்டிலே மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்பட்டு கொரோனா வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இன்றிலிருந்து மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை இந்த இன அழிப்பு வாரத்தை நினைவேகின்ற விதமாக இந்த வாரத்தை கடைபிடிக்குமாறு நாங்கள் கோரியிருந்தோம். இந்த நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு கோரியிருந்தது. கடந்த 11 வருடங்களாக இவ்வாறு இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றது. எனினும் இந்த ஆண்டு இந்த கொரோனா மிக மோசமாக மிக பயங்கரமான ஒரு நோயாக பரவி பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே இந்த கொரோனா ஆபத்தை கருத்தில் கொண்டு எல்லோரும் வீடுகளிலே இருந்து இந்த நினைவேந்தல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வடமாகாணம் முழுவதும் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் சுகாதார பிரிவுக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என யாழ் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் பவானந்தராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். போதனா வைத்தியசாலையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வணக்கம். இன்று நாடளாவிய ரீதியும் சரி யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கொரோனா தொற்றாளர்கள் நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடிய இருக்கின்றது. எனவே அதுக்கு ஏற்றபடி எமது போதனா வைத்தியசாலையையும் நாங்கள் ஒரு நோயாளிகளுக்கு தகுந்த சேவை வழங்க இதையும் தயார் நிலையில் நாங்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இரு விடுதிகள் கொரோனா நோயாளிகளுக்காக மாற்றியமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதிலே நாங்கள் மிகவும் ஆக்சிஜன் தேவையான நோயாளிகள் மற்றும் அந்த ஏனைய வைத்தியசாலைகள் வைத்து பராமரிக்க முடியாத நோயாளிகளை நாங்கள் நமது வைத்தியசாலையில் வைத்து வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர் உதவியுடன் அவர்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அத்துடன் மேலதிகமாக சுகாதார அமைச்சின் அனுமதியோடு 20 கட்டில்கள் கொண்ட ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவையும் நிறுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அதுவும் எங்களுக்கு நிச்சயம் தேவையாகத்தான் இருக்க வேண்டி இருக்கும் எதிர்காலத்தில். எனவே அதுக்கான நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் சில சேவைகளை நாங்கள் மட்டுப்படுத்தியும் இருக்கின்றோம். ஏனெனில் அது முழு மனித வளத்தையும் இதுக்கு பயன்படுத்த வேண்டி இருக்கிறதால வேறு சில அத்தியாவசியப்பட்ட சில சேவைகளை நாங்கள் குறைத்திருக்கின்றோம். எனவே நாங்கள் பொதுமக்களுக்கு வேண்டிக் கொள்வது என்னெனில், உங்களுக்கு ஏதாவது நோய்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி இருந்தால் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று அங்கிருந்து அங்கிருந்த வைத்தியர்கள் நமக்கு இங்கு எமது இந்த போதனா வைத்தியசாலைக்கு தேவையை பொறுத்து அவர்களே அனுப்பி வைப்பார்கள். எனவே அந்த ஒரு நடைமுறையை நாங்கள் செயற்படுத்த இருக்கின்றோம். அத்துடன் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமது சுகாதார ஊழியர்கள் மற்றும் பல்கலைக்கழகமானவர்களுக்குரிய தடுப்பூசி கொண்டிருக்கின்றது. அத்துடன் மிக முக்கியமாக நமது PCR பரிசோதனையை இரட்டிப்பாக நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். அதில் இதுவரை நாங்கள் ஒரு நாளில் ஒரு தடவை மாத்திரம் மேற்கொண்ட பரிசோதனையை இனி இரவும் நேரமும் செய்து 2 தடவைகள் இது செய்ய இருக்கிறதால சுமார் 800க்கும் மேற்பட்ட பரிசோதனைகளை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும்.
இருந்தாலும் நமது பொதுமக்களின் ஒத்துழைப்பு தான் இந்த இதில் மிகவும் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் சுகாதார பழக்க வழக்கங்கள் நடைமுறைகளை இறுக்கமாக கையாண்டு இந்த தொற்றிலிருந்து விடுபட வேண்டிய இதைத்தான் நாங்கள் முக்கியமாக மக்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். யாழ் மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள போது அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் என யாழ் மாவட்ட செயலர் கண மகேசன் கூறியுள்ளார். சமகால நிலைமை குறித்து இன்று மாலை ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், பிரதேச செயலாளர் ஊடாக எமக்கு மின்னஞ்சல் ஊடாக தெரிவிக்கும் பட்சத்திலே நாங்கள் அவற்றை தொகுத்து மின்னஞ்சல் ஊடாக தொடர்புடைய இராணுவ பொறுப்பதிகாரிகளுக்கு அவற்றை அனுப்பி அந்த வகையிலே அந்த வாகனங்களுக்குரிய அனுமதி இராணுவ தடை முகாமில் ஆனையிறவு இரட்பரிய குளங்கள் போன்ற இடங்களிலே வழங்கப்படும். அதே நேரத்திலே விவசாய தொடர்பான போக்குவரத்தாக இருந்தால் விவசாயிகளுடைய அறுவடைகள் தொடர்பான அந்த அவர்களுடைய சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் அந்தந்த பிரிவு பெரும்பாக உத்தியோகத்தர்கள் அதே போன்று மாவட்ட பிரதி ஆணையாளர் ஊடாக அவற்றை நாங்கள் அந்த சிபாரிசுடன் வந்தால் நாங்கள் அவற்றை அனுப்ப இருக்கின்றோம். அதே போன்று மீன்பிடி தொடர்பான, அதாவது மீன் ஏற்றுமதியில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் உதவி பணிப்பாளர் மீன்பிடி திணைக்களத்தினுடைய சிபாரிசுடன் வந்தால் நாங்கள் அவற்றையும் சிபாரிசு இருக்கின்றோம். ஆகவே இந்த அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற சாரதிகள் நடத்துனர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து தவிர்த்திருப்பது மிக மிக அவசியமாகும். அதே நேரத்தில் அவர்கள் இந்த சுகாதார நடைமுறைகளையும் அவர்கள் உறுதியாக கைக்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த அத்தியாவசிய சேவைகளுக்குரிய வாகன போக்குவரத்து நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் ஊரடங்கு சட்ட காலத்திலே அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்குள் அவர்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் ஊரடங்கு சட்ட காலத்திலே பின்பற்றப்படுகின்ற சாதாரண நடைமுறையை பின்பற்றி அவர்கள் அந்தந்த பொலிஸ் நிலையங்களிலே அதற்குரிய அனுமதி எடுத்து தேவை ஏற்படின் மாத்திரம் அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். முள்ளிவாய்க்கால் மண்ணில் 2009ஆம் ஆண்டு எப்படி ஒரு தமிழின படுகொலை அரங்கேற்றப்பட்டதோ அதேபோன்று மே மாதத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுளமுனை பிரதேசத்தில் குருந்தூர் மலையில் தமிழர்களின் மத கலாச்சார அடையாளம் படுகொலை செய்யப்பட்டுள்ளது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுளமுனை பிரதேசத்தில் குருந்தூர் மலையில் தமிழர்களின் மத கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பிரதிபலித்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் தொல்லியல் என்ற போர்வையில் கையகப்படுத்தி நேற்றைய தினம் எந்தவிதமான ஜனநாயக சுகாதார விதிமுறைகளையும் பின்பற்றாது பௌத்த விகாரை ஒன்று அமைக்கப்பட்டு புத்தர் சிலை வைத்து பௌத்த பிக்குகளால் பிரித்தோதல் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது மீண்டும் ஒரு கலாச்சார படுகொலையை முல்லை மண்ணில் அரங்கேற்றியுள்ளது. தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே கொருந்தூர் மலையில் மேற்கொண்ட ஆய்வில் இறுதியில் கண்டெடுக்கப்பட்டது சிவலிங்க வடிவிலான தொல்பொருள் என்பது உலகமே அறிந்த விடயம். அத்துடன் குருந்தமரம் என்பது இந்துக்களின் வரலாற்றுடன் பின்னி பிணைந்த ஒன்று. இதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. இவ்வாறான ஒரு கலாச்சார பகுதி திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றது. இதுவும் தமிழர்களின் கலாச்சாரத்தை இராணுவ பிடிக்குள் வைத்து மேற்கொள்ளப்படும் படுகொலையாகவே அமைந்துள்ளது. கொரோனா பெரும் தொற்று என பிரகடனப்படுத்தி இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு மக்களை கோரும் அரசு இயந்திரம் தாங்களே அப்பட்டமாக மீறுகின்ற மிக அவலமான நிலை குருந்தூர் மலையில் இடம்பெற்றுள்ளது. சட்டம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளதுடன் எதேச்சதிகாரம் மேலோங்கியுள்ளதையே இவ்வாறான செயற்பாடுகள் வெளிப்படுத்தியுள்ளதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் பரவல் தீவிரமாக பரவலடைந்து வருகின்ற நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் இரவு நேர பயண தடை விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்தார். அதன்படி நாடளாவிய ரீதியில் இன்று முதல் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பயண தடையானது எதிர்வரும் 31ஆம் திகதி வரை அமுலில் இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் மற்றும் யாழ் நகர மேயர் மணிவண்ணன் ஆகியோருக்கு இடையில் ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு நேற்று மாலை 6 மணி முதல் நள்ளிரவையும் தாண்டி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் புனித யோன் பாடசாலைக்கு முன்னால் இருக்கும் தென்னிந்திய திருச்சபையில் ஆயர் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் குறித்த தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. எனினும் புதிய கட்சியொன்றை ஆரம்பிப்பது குறித்து பேசியிருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இருப்பினும் அதனை உறுதிப்படுத்த முடியாதுள்ளது. வடக்கு மாகாணத்தில் அண்மை காலங்களில் அரசியல் ரீதியான பிரச்சினைகள் மற்றும் உட்கட்சி மோதல்கள் தலை தூக்கியுள்ளன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ளது. பங்காளி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. குறிப்பாக சுமந்திரன் தொடர்பில் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் மற்றும் உட்கட்சிக்குள் கருத்து முரண்பாடு தீவிரமடைந்துள்ளது. யாழ் மேயர் மணிவண்ணனும் தமது கட்சியான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். தான் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த இருவருக்கும் இடையில் இந்த ரகசிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை தனி கட்சியாக பதிவு செய்வதில் குறித்த ஒருவர் தீவிரமாக ஈடுபடுவதுடன் அதற்கு ஆதரவாக தமிழரசு கட்சியின் ஒப்புதல் மிக பிரதானமாக அமைவதனால் தற்போதைய தற்காலிக பொதுச் செயலாளர் குறித்த நபரின் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதனால் அவர் ஊடாக அந்த கடிதத்தை பெற்று டெலோவின் செயலாளர் நாயகத்தை சுமந்திரன் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாகவும் பிளட் தலைவர் சுமந்திரனின் கருத்தை ஏற்பார் என்பதாலும் இதன் நிலைப்பாடு திரைமறைவில் அரங்கேறுவதாக கூறப்படுகின்றது. சம்பந்தன் இல்லாத சூழலில் சுமந்திரன் தனிமையாக்கப்படுவார் என்பதை உணர்ந்தால் இந்நிலைப்பாடு முன்னெடுக்கப்படுவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய சின்னத்தில் பதிவு செய்யப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் தற்காலிக பொதுச் செயலாளர் கட்சியின் தலைவரின் ஆதரவு போன்று தன்னை காட்டிக்கொண்டாலும் அவரை முழுவதுமாக இயக்குபவர் வேறு ஒருவர் என கூறப்படுகின்றது. கோவிட் வைரஸ் நிலைமைகளை கையாள்வதில் ராஜபக்ஷ அரசு படுதோல்வியடைந்துள்ளது. தகுதியான சுகாதார அதிகாரிகளை ஓரங்கட்டிவிட்டு இராணுவமும் தகுதியில்லாத அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசு நிர்வாகத்தை கையில் எடுத்துள்ள காரணத்தால் இந்தியாவின் நிலையொன்று இலங்கைக்கும் ஏற்படும் அச்சம் உள்ளது என அபயராம விகாரையின் விகாராதிபதி முரத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களை நம்பிய பொதுமக்கள் இறுதியாக வீதிகளில் இறந்து கிடக்கும் நிலையை உருவாக்கிவிட வேண்டாம் என அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கோவிட் விடயத்தில் அரசு இப்போதும் பொய்யான தரவுகளையே கூறுகின்றது. ஆனால் அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழக அறிக்கையில் இலங்கையில் செப்டம்பர் மாதம் அளவில் 20,000க்கும் அதிகமான கோவிட் மரணங்கள் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தரவுகள் அரசிடம் இருந்தாலும் அவர்கள் அதனை வெளிப்படுத்த மறுக்கின்றனர். இப்போதுள்ள நிலைமையில் நாட்டை முறையாக நிர்வகிக்காது விட்டால், ஊழியர்களை முறையாக வழங்க முடியாவிட்டால், குறைந்தது 2 வாரங்களேனும் நாட்டை முடக்காது விட்டால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஜனாதிபதி, பிரதமர், சுகாதார அமைச்சர் போன்றவர்கள் தூர நோக்குடன் இது குறித்து சிந்திக்காது போனால் இந்த நாடும் இந்தியாவை போன்றதொரு நிலைமையை அடையும். அவ்வாறான நிலையொன்றை உருவாக எம்மால் இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலணியின் பிரதானி ஃபசில் ராஜபக்ஷ இன்று அதிகாலை அவசரமாக அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். வைத்திய சிகிச்சைக்காகவே ஃபசில் ராஜபக்ஷ அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3:15 மணியளவில் ஃபசில் ராஜபக்ஷ சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிக்கைக்கு பின்னால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவே உள்ளார் என்ற சந்தேகத்தை சமூக ஊடக ஆர்வலர்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதன்படி மஹிந்தவின் வேண்டுகோளின் பேரிலேயே ரணில் குறித்த அறிக்கையை விடுத்ததாகவும் அந்த ஊடகம் சமூக ஊடக ஆர்வலர்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது.
அமைச்சரவையை முற்றிலுமாக புறக்கணித்து ஜனாதிபதி தனது நெருங்கிய கூட்டாளிகளுடன் நாட்டை ஆள்கின்றார் என்ற அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கிடையே கவலை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இத்தகைய நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பில் தனது பெயரை வெளியிட வேண்டாம் என தெரிவித்து குறித்த ஊடகத்திடம் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் வெளியிட்ட தகவலில் ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் பாரிய இடைவெளி உள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி ராணுவ தளபதிக்கும் மற்றும் பல தொழிலதிபர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கின்றார். அத்துடன் தற்போது ஜனாதிபதியின் செயலாளர் கூட பிரதமரின் தொலைபேசி அழைப்புக்கு கூட பதிலளிப்பதில்லை. ஜனாதிபதி எங்களை பயன்படுத்துவதே இல்லை. மஹிந்தானந்தா கூட அவர் சொல்வதை கேட்பதில்லை. எனினும் எங்களை பொருட்படுத்தாமல் தற்போது வளர்ந்தவர் சஜித் தான் என தெரிவித்தார். இவ்வாறு அரசுக்குள் உள்ளக நெருக்கடிகள் உள்ள நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி தேவையான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படாவிட்டால் பல உயிர்கள் பறிபோகும் ஒரு கடுமையான சூழல் உருவாகியுள்ளது. இப்போது செயற்படாவிட்டால் பல உயிர்களை இழக்க நேரிடும். இந்த அதிகாரங்களை பொறுப்பேற்குமாறு அமைச்சரவையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஜனாதிபதியும் அமைச்சரவையும் உடனடியாக இந்த அதிகாரங்களை பொறுப்பேற்க வேண்டும். நாட்டு மக்கள் மீது அனுதாபம் இருந்தால் அமைச்சரவை இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். அனுபவம் உள்ளவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதன்படி செயல்பட நான் ஒரு சிறப்பு கோரிக்கையை விடுக்கின்றேன். இது அரசாங்கத்தின் பெயரை காப்பாற்றும் போராட்டம் அல்ல, மேலும் இது ஒரு அரசியல் யுத்தம் அல்ல. உண்மையில் இது மக்களின் உயிரை காப்பாற்றும் போராட்டம். அரசாங்க மாற்றத்தை நாங்கள் கேட்கவில்லை. இந்த நாட்டின் அரசியல் அமைப்பின்படி நாட்டின் பொறுப்பு அமைச்சரவையிடம் உள்ளது. இந்த தொற்று நோயிலிருந்து எமது மக்களை பாதுகாக்க ஜனாதிபதி அமைச்சரவை, அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை முழு அதிகாரங்களையும் பொறுப்பேற்க வேண்டும். கோவிட் நிர்வாகத்தின் கீழ் உள்ள குழுக்கள் தோல்வியடைந்துள்ளன. இதன் தீவிரத்தன்மை குறித்து எதுவும் கூறப்படவில்லை. மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் என முன்னாள் பிரதமர் ரணில் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த திட்டத்துக்கு எதிர்க்கட்சியில் இருந்து சுவாசம் என பெயரிடப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் பரவல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகள் குறைவடைந்து வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி மருத்துவமனைகளுக்கு சுகாதார உபகரணங்களை வழங்கி வந்தது எனவும் அதன் புதியதொரு திட்டமே நேற்று கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது எனவும் எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாளை முதல் ஒரு நாளில் ஒருவர் மட்டுமே வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்த்தன அறிவித்துள்ளார். புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அவர் புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதன்படி நாளை முதல் ஒரு நாளில் ஒருவர் மட்டுமே வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். இது நபரின் தேசிய அடையாள அட்டை எண்ணின் கடைசி இலக்கத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கம் 2, 4, 6, 8 மற்றும் 0 உடையவர்கள் ஒரு நாளிலும், தேசிய அடையாள அட்டை இலக்கம் 1, 3, 5, 7 மற்றும் 9 உடையவர்கள் அடுத்த நாளிலும் வீதியில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கிடையில் மேலதிக அறிவிப்பு வரும் வரை திருமணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 15 நெருங்கிய உறவினர்களின் பங்களிப்புடன் திருமண பதிவுகளை மட்டுமே செய்ய முடியும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாளை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் நாடு பூராகவும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா சற்று முன்னர் இதனை தெரிவித்தார். எவ்வாறாயினும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் உணவுப் பொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு இதன்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதேபோல் குறித்த காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடர்ந்து இடம்பெறும் என ராணுவ தளபதி தெரிவித்திருந்தார். இதேவேளை இன்று தொடக்கம் மே மாதம் 31ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் நாடு பூராகவும் பயண தடை விதிக்கப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். குறித்த காலப்பகுதியினுள் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உணவுப் பொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.